வந்து அதை அடைகிறதுக்காக புலத்திலேயும் புலம்பெயர் தேசத்திலேயும் நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்றால் பொது வேட்பாளர் என்று அண்மையில் நிறுத்தப்பட்டது ஜனாதிபதி. அதிலிருந்து பலவிதமான பலர் அதுக்கு பண உதவி செய்தார்கள். அந்த பண உதவிக்கான வரவு செலவு திட்டங்கள் அதை பற்றி கேள்வி கேட்டபோது அதற்கான மறுமொழி இன்று வரைக்குமே கிடைக்கப்படவில்லை. அப்போ இப்போது கூட நிதி தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த டிரான்ஸ்பேரன்சி என்ன ஒன்று இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி என்று இருக்குது. இந்த ரெண்டும் வந்து முக்கியமானது. அதாவது ஒரு நம்பிக்கைத்தன்மை வர வேணும். எந்த தலைமைத்துவம் என்று நடத்துறது அரசியல் கட்சிகள் அங்கே இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை துளையும் போதுதான் மக்கள் ஒதுங்குகிறார்கள் அரசியல். அதாவது இதில் உள்ள எல்லாரும் இதய சுத்தியோடு தான் அரசியலில் ஈடுபடுறவர்கள் அல்ல. ஆனால் இங்கே முன்னணியில் புலம்பெயர் தேசத்தில் அங்கே இருக்கிறவர்கள் அரசியல் வந்து அவர்களுக்கான வாழ்வாதாரமாக போயிருக்கு. அப்போ அதால் தான் அந்த கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது, அரசியலாக சொந்த வாழ்வு வரும்போது சொந்த வாழ்வு முக்கியம் ஆகுது. ஆகவே அந்த நிலைமையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அமைப்பு கொண்டு கனடாவிலே சுகாதாரமும் கல்வியுக்கும் என்ன நாங்கள் பங்களிப்பு செய்யலாம் புலம்பெயர் தேசம் என்றதில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. இன்றைக்கு யாழ் மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம். ஆகவே அந்த நடத்தப்பட்டது அந்த அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று இருக்குது. எவ்வளவு பணம் செலவு செய்தது, அதுக்கான என்ன விளைவை கண்டு அதில் கடந்த சில நாளுக்கு முன்னும் இன்னொரு மாநாடு நடத்தப்பட்டது. எவ்வளவோ செலவழித்து பலர் இங்கே வந்தார்கள். இதற்கான அடுத்த வருடம் அவர்களிடம் ஒரு முன்னேற்ற அறிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு புலம்பெயர் தேசமாக இப்போதும் கூட 15 மில்லியன் தேவை என்றார்கள் கட்டிடம் கட்டுவது. பிறகு இன்னொரு அமைப்பு வந்து 3 மில்லியன் செலவழித்தார்கள் தமிழருக்கு. ஆகவே பணம் என்பது தாராளமாக வாரி இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்துக்கான விளைவுகளை அந்த பணத்தை சேகரித்தவர்கள் அதற்கான நபர்படுத்தியவர்கள் பொறுப்பு கடமை. அந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது வந்து மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. அங்கே புலத்திலையும் புலம்பெயர் அதை வந்து விலக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருந்தால் தான் இதய சுத்தியோட பயணிக்கிற பலர் அரசியலை ஈடுபடுறாங்க சமூகம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எவ்வளோ சேவையை செய்யணும். ஆனால் அவங்க வெளியிடுறது. ஆனால் இந்த பிரச்சனை அதாவது அரசியலை தமிழை வைத்து வயிறு வளர்ப்பவர்களை தான் பலர் ஒருங்கிணைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கான தோல்விக்கான காரணம். இதை நிவர்த்தி செய்யாமல் நாங்கள் ஒருபடி கூட முன்னுக்கு வைக்க முடியும். அதான் இந்த சிறு கருத்து. இது எல்லோரும் நீங்கள் கருத்தில் கொள்வீங்கள் என்று நினைக்கிறேன். நான் இலங்கையில் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான மிக கவனமான ஆட்டம் இங்கே வந்தது பிறகு ஆனால் அதுக்கு பிறகு அவ்வளவாக நான் அந்த விடயங்களில் கவனம் செலுத்த முடியாத நிலைமை இருக்கிற தூரம். என்னுடைய இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் இப்பொழுது பேசினோம் 13வது திருத்தம் பற்றி. அது அவசியம் பரவலாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அது பற்றிய விடயங்கள் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையும் அதுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் சொல்கிறோம். எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த யாருக்கு செய்வது என்னென்றால் எங்களுடைய தேசத்தில் இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் பேரளவில் இருக்கு. அதுக்கு 10 அல்லது 15க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் இருக்கிறதாக பத்திரிகைகளில் செய்தி வருது. ஒரு கட்சி கூட எனக்கு தெரியும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த காலத்தில் கட்சி என்றால் அது கட்சிக்கு ஒரு பத்திரிகை இருக்கும். கட்சிக்கு ஒரு கிராமமாக கூட்டம் நடக்கும். மக்களோடான உரையாடல் தொடர்ந்து நடக்கும். நான் பிரதித்துறை தொகுதியை சேர்ந்தவன். எங்களுடைய துரைரத்னம் எம்பி அந்த பிரதேசத்தில் என்னுடையது வந்து வடமராட்சி கிழக்கு அம்பல் வெளிவர கோயிலிருந்து அங்கே 10 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர் தாங்க இடம். ஒரு மாதத்தில் ஒரு காலாவது வருகிறார்.
எங்களுடைய ஃபுட்பால் கிரவுண்டில் இருந்து எல்லாமே கழிச்சுட்டு போவார். எங்களுடைய பிரச்சனையை ஒவ்வொன்றையும் யோசிப்பார். எங்களுக்கு விவசாய கந்தூரில் கடன் வழங்கப்படுவதற்கு இந்த வேறு வசதி படைத்தவர்களாலே அந்த அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தங்களோட பேரில் லோன் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு காசு கிடைக்காமல் போன சுச்சுவேஷனில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அப்பாவுக்கு அந்த காசு கிடைக்காம போனேன். அதையெல்லாம் நேரடியாக நின்று தீர்க்கிறதுக்கு அந்த எம்பி அங்கே வந்தார். அரசியல்வாதிகள் மக்களோட கலந்து பேசி திரிந்த வரலாறு அங்கே ஒரு காலத்தில் இருந்தது. அரசியலை அவர்கள் மக்களுக்கு பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு கிழமையும் தமிழரசு கட்சியினுடைய சுதந்திர பேப்பருங்களை வாசித்தாலைக்கு வருது, மற்ற கட்சிகளுடைய பத்திரிகைகள் வருது. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு என்ன நடக்குது, அரசியல் என்ன நோக்கி போய்கொண்டிருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எம்பியும் என்னென்ன சொல்லுகிறார்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்றைக்கு மக்களோடான உரையாடலே எந்த கட்சியும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. 130 தங்களுக்கு புரிந்த அளவில் அறிவிக்கிற அறிவிப்பை தவிர, ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுற விஷயங்களை தவிர எந்த விதத்திலையும் மக்களோடான உரையாடல் இல்லை. ஆக்சுவலி எங்களோட ஒரு போராட்டத்துக்கு ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக அடிப்படையாக செயல்பட வேண்டிய அரசியல் கட்சிகள் இயங்குவதே இல்லை. எந்த கட்சிகள், நான் எந்த கட்சியை நீங்கள் நேம் பண்ணுவோம், நான் ஒவ்வொரு கட்சியும் எனக்கு சொல்வதற்கு கருத்து இருக்குது. இத்தனைக்கும் ரவீந்திரா எனக்கு டிரெக்ட் எலெக்ஷன்ஸ் இப்போ இல்லாத வழியாலும் ஸ்டில் எனக்கு நான் விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியும் வேறு செய்யணும். ஒவ்வொரு கட்சிகளும் பாராளுமன்றத்திலே அடுத்ததாக யார் வாரது, எவர் வாரது, எப்படி வாரது என்பதற்கான திட்டங்களை தீட்டுவதிலே கவனமாக இருக்கிறார்கள். வேறு ஒன்று சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, மக்களை நாங்கள் அடிக்கடி இயக்க காலங்களில் சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஒரு வசனம் அரசியல் மயப்படுத்துதல் வேண்டும். அது இன்றைக்கு இல்லை. நாங்கள் அரசியல் மயப்படுத்த இல்லை, எப்படி வெளிநாட்டுக்கு முன்னால் வெள்ளை இருக்கலாம் என்ற ஒரு பொய்க்கதையை அங்கு படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமென்ற இந்த இது அதை செய்து வேறு செய்யறதுக்கு நான் தயாராக. நன்றி. 2 நிமிஷம் என்ற கருத்தை சொல்லாமல் நினைப்பேன். இல்லைன்னா இப்போ இந்த 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் என்ன தடைகள் இருக்குது? இப்போ உதாரணமாக வந்து பரதராஜ பெருமாள் அவர்கள் தனது அந்த இலங்கை பொருளாதாரம் குறித்த அந்த நூலில் கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தில் பல நாடுகளில் தேசிய ஒருமைப்பாடு, தேசிய பொருளாதார வளர்ச்சி, இதுகள் எல்லாம் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட அலகுகள் ஊடாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்கட நாட்டில் மட்டும் ஏன் இந்த மாகாண சபைகள் இதுகள் வந்து சரியாக இயங்கவில்லை? அதுக்கு நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், முதல் காரணம் வந்து மத்திய அரசுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்கு அவைக்கு விருப்பம் இல்லை என்றது அது உண்மைதான். ஆனால் அதை விட இன்னும் சில காரணங்கள் இருக்குது இந்த 13வது சட்டத்தில். அதில் முக்கியமானது வந்து உங்கள் அநேகமான எல்லாருக்கும் தெரியும், 3 லிஸ்ட் இருக்குது. மாகாண சபைக்கு என்னென்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம், மற்ற கவுன்கரன் லிஸ்ட் 2 மாகாண சபையும் மத்திய அரசும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அதுலேயும் வந்து அந்த இறுதி முடிவை எடுப்பது வந்து பாராளுமன்றம். அத்துடன் வந்து இந்த அதிகாரம் பயிர்ந்தளிக்கப்பட்ட 5 சப்ஜெக்ட்ஸ், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட், இப்படி இந்த சப்ஜெக்ட்ஸ்லேயும் அந்த கொள்கையை வகுக்கிறதுக்கு மாகாண சபைகளுக்கு அதிகாரம் இல்லை. உதாரணமாக வந்து பாடசாலையில் இந்த பாடவிதானம் சிலபஸ் அது வந்து மாகாண சபைகளில் செய்ய முடியாது. அது வந்து மத்திய அரசாங்கத்திற்கு தான் இருக்கும். இப்படி அந்த பல அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிடியை வச்சு மத்திய அரசாங்கம் தான் வச்சிருக்கு. அப்போ நாங்கள் இனி இந்த புதிய அரசியல் திட்டமோ அல்லது 13 முழுமையாக அமல் நடத்த வேணும் முயற்சி செய்யும் பொழுது இந்த தடைகளை எடுக்க வேணும். அத்துடன் வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 60% அந்த அவர்களது செலவுகள் வந்து மாநில அரசுகள் ஊடாகத்தான் நடக்கின்றது. ஆனால் இலங்கையில் மட்டும் தனியாக 10% மட்டும்தான் மாகாண சபைகளுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்படுகின்றது. அதுவும் வந்து கூடுதலாக சம்பளம் கொடுக்கிறது, அதுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுகளுக்குத்தான் செலவாகின்றது. எனவே அதிகார பகிர்வு அழைக்கும் பொழுது கட்டாயம் இந்த நிதி பகிர்வும் வந்து சமச்சீராக இருக்க வேண்டும். இல்லாட்டி அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனால் இந்த 13வது சட்டத்தில் இருக்கிற ஒரு நன்மை என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கும், உத்தியோகபூர்வ மொழி தமிழும் சிங்களமும் தமிழும் லிங்க் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ்.
அப்போ அந்த உத்தியோகபூர்வ மொழி வந்து தமிழ் மொழியும் உத்தியோகபூர்வ மொழி என்றது வந்து இந்த 13வது சட்டத்தில் தான் நன்றி. ஜசீந்திரா அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு 77 வருடமாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். முதல் 35 வருஷம் எத்தனையோ ஒப்பந்தங்களை போட்டோம். 1972 1905 அதில் முடிய போகிற நேரத்தில் இந்த இயக்கங்கள் விட்ட தவறுகள் நிச்சயமாக இந்த 13வது திருத்தச் சட்டத்தை கண்ணை முடிக்க ஏற்றிருந்துட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்தியாவுடைய முழுமையான ஆதரவு இருந்தது. மற்ற 2 நாள் சேர்ந்து விட்டாட்டி இப்போ நான் அப்பாவோட சண்டை விடுவேன் வீட்டை. அவர் சொல்லுவேன் சிங்கிள் ஒன்றும் கலைச்சி சரி விடாது. அப்போ நாங்கள் 70 வருஷம் கழிச்சிருங்க கொஞ்சம் 77 வருஷம் கொஞ்சம் என்ன. ஆகவே இது கடந்த காலத்தை விட்ட தவறுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த 13வது திருத்தச் சட்டத்தை இந்தியா பிடிச்சி நான் நினைக்கிறேன். நான் மோடியோட போய் கதைச்சு இப்போ மோடி போடுறது சரிக்கு அரசியல் செய்தாலும் செய்கிற போடுவார். ஆனால் அவருக்கு தமிழுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே. போராட்டம் இல்லாமல் தமிழை பற்றி கிடைக்கிறேன் அவரோட போய் இதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு இந்த 13வது திருத்தச் சட்டத்தை இலங்கை இந்தியான்னு செய்கிறத நவரப்படுத்துவோம். அதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் செய்யணும் எல்லாரும் சேர்ந்து. அதை விட்டு போட்டு அதில் அது பிள்ளை இருக்கு ஒன்றே 100% செய்யலாது ஐயா. ஒரு இந்த இயக்கங்கள் வந்தே செய்யுதா இல்லையே செய்யலாம் போயிட்டு. அப்போ அதுகளை விட்டு போட்டு அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு என்ன எங்களுக்கு தேவை? எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தேவை. ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு வேலை திட்டம் இருக்கணும், அதுதான் தேவை. அதை விட்டு போட்டு நடந்தது நடக்க போகிறது அவர் இப்படி செய்வார் அதை ஒன்றாம் விட்டு போட்டு இதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதை செய்யாத ஆக்களை நீங்கள் அங்கே உள்ள ஆக்கள் மற்ற அரசியல் கட்சிகளை இதை செய்கிறது பிள்ளைன்றதை சொல்லி அவையே இல்லாமல் பண்ணணும். அதுதான் அந்த இல்லாமல் பண்ணணும் மீனிங் அந்த ஜனநாயக ரீதியில் அதையே தோற்கடிக்கணும். இதுதான் முதல் ஐயா முதலோட புள்ள பிறந்தா அது முதல் தவணை தான் நடக்கணும். உடனே சொல்லி போயிடுமா. ஆகவே இதை எல்லாரும் புரிஞ்சு கொண்டு இந்த 13வது திருத்தத்தை இந்தியா மூலமாக எல்லாரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தி யார் சொன்ன மாதிரி முதலாவது அதுக்கு புறாட்டு சேர்த்து போகும். அப்புறம் அது அப்படி வந்தால் அப்புறம் இன்றைக்கு நாங்கள் பல நாள் எல்லாம் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாளைக்கு கீவைக்கில் ரெஃபரண்டம் வச்சு ஒரு ஓட்டு கீவைக்கு ஆதரவாக வந்தால் கீவைக்கு கிடைச்சுட்டாங்க. நாங்கள் இப்போ எல்லா நாட்டில் இருக்கிறோம். இப்படி சொல்லிதான் பிரச்சனை இப்படி இருக்குது. ஓகே இது அடுத்த திட்டமாட்டா வெளிநாடு எல்லாம் சேர்ந்து ஓகே ரெஃபரண்ட் பெரியவரா இல்லையான்னு ஒரு எலெக்ஷன் வைக்கலாம். முதல் வந்து கிடைக்க வேணும். கிடைக்காம டக்குன்னு சம்பளம் என்னண்டு ஒன்றும் நல்ல நடவடிக்கை சாத்தியம் இல்லை. 27 வருஷம் வீணாக்கிட்டோம். இனி வீணாக்காம எல்லாரும் சேர்ந்து யாரும் சொல்கிற மாதிரி இந்த 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை செய்யணும். அதான் என்னுடைய கருத்து. முக்கியமாக அந்த ஆபரண அந்த டிரான்ஸ்பரன்சின்ற விஷயம் கேட்டிருந்தால் அவர் வெளியில் போயிட்டு இருந்தால் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது அவர் பேசினது சொன்னது அத்தனை உண்மை வந்து அந்த டிரான்ஸ்பரன்சின்றது இல்லை என்று சொன்னால் மக்கள் நம்பிக்கை என்றது பெற முடியாது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இனி இங்கே நடத்துகிற கருத்தரங்களை மேற்கொண்டு தான் நடத்துவதாக நிச்சயமாக இந்த ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சியோடு தான் நடத்துவோம் என்ற இதை அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்குறது முதலாவது. ரெண்டாவது இதுக்கு முன் பேசினா இன்னொரு அவருடைய பேர் மறந்துட்டோம் அவர் சொன்னார் எங்கேருந்து தொடங்குறது யார் செய்கிறது மக்களை அரசியல் மயப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அரசியல் மயப்படுத்துவதன் ஒரு நடவடிக்கை தான் இப்படியான கருத்தரங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றது. இது இன்னும் இலங்கையில் கிராம மட்டத்தில் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை திட்டங்களை போட்டிருக்கிறது. இது தனியாக டிடிஎன்ஏயால் மட்டும் செய்கிற விஷயமாக நாங்கள் பார்க்கல. இதில் மற்ற கட்சிகளும் இணையணும், பொது அமைப்புகளும் இணையணும், எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும். ஒரு மக்கள் இயக்கமாக நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்பினோம். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக மோகன் அவர்கள் இந்த 13வது சட்டத்தில் உள்ள அந்த சட்டவாக்கு விஷயங்களை பற்றி பேசினார். உண்மையில் மாகாணங்களுக்கென்று அதிகாரங்கள் பகிரப்பட்ட விஷயங்கள் கல்வி, மருத்துவம், உள்ளூராட்சி சபைகள் என்ற விஷயங்களை பார்க்கின்ற போது அது பகிரப்பட்டதென்ற அடிப்படையில் அது தொடர்பான நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நியதி சட்டங்கள் என்பது இலங்கையினுடைய மத்திய பாராளுமன்றத்தினதோ அல்லது அதுக்கு முன்பிருந்த பிரிட்டிஷ் சமூகத்தில் காணி சட்டம் பிரிட்டிஷ் மூலத்திலிருந்தான் வந்தது. அவையெல்லாம் இந்த மாகாண சபைக்கு செல்லுபடி ஆகாது என்பதை
வரையறை செய்கின்ற, அதாவது ஒரு காணிக்கு வேலி அடைக்கிற மாதிரியான விஷயம்தான் அந்த நியதி சட்டங்கள். அந்த நியதி சட்டங்களை நாங்கள் உருவாக்குகிற பின்பு மாகாணம் அந்த பாடத்திட்டங்களை கூட வந்து மாகாண இதுகள் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் வந்து நடைமுறை ஊடாகத்தான் நிரூபிக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.